நீங்கள் நைட்டெல்லாம் படித்து நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கோ இல்லை டே இன் டே அவுட் பயங்கர எஃபோர்ட் போட்டு கற்றுக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸோ உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் கொடுக்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட் கண்டிப்பாக கொடுக்காது. இதை நான் வந்து வெறும் ஒரு வார்த்தைக்காக சொல்ல, உண்மையிலே அனுபவித்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கலி எவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பா டக்கராகவே இருந்தாலும் சரி, அதை தெளிவாக ஒரு இடத்துல போய் கன்வே பண்ணி இது தாங்க விஷயம்னு சொல்ல தெரியலைன்னா நத்திங் மேட்டர்ஸ். நானும் என் லைஃப்பில் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். நல்ல விவரம் தெரிஞ்சு வச்சுருப்பான். ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் அதில் ஒரு 100 விஷயம் அவன் தெரிஞ்சு வச்சுருப்பான். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னா அதை சூப்பராக சால்வ் பண்ணி கொடுத்துருவான். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இல்லை இதை தாண்டி கோடிங்கில் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன லாங்குவேஜ்னாலும் சரி, எல்லாம் பிரித்து மேய்கிற ஒரு ஆளாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு போய் நின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு. அவனுக்கு லிட்ரலி அவனை நம்பி ஒரு வேலையை கொடுக்க மாட்டாங்க. அவனே பில்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் செல் பண்ண முடியாது. ரொம்ப திணறுவான். அவனோட லைஃபே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவன் சொல்லி இன்னொரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி அவனோட லைஃபே ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் வந்து யோசிச்சிருக்கோமா அப்படின்னு பார்த்தா நான் ரொம்பவே யோசிச்சிருக்கேன். அண்ட் யோசித்து எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். அண்ட் கம்யூனிகேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நான் எப்படி இப்போ இவ்வளோ தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அவனால் ஒரு ப்ராப்பராக ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்க முடியலையோ இல்லை ஒழுங்காக க்ரோ ஆக முடியலையோன்னு சொல்கிறனோ, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அரைகுறையாக தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு 10-15 ஏரியாஸில் சும்மா ஷாலோவாக லைட்டாக பட்டும் படாமல் தெரிஞ்சு வச்சுருக்க ஒருத்தன் அவனோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமாக அதை வந்து எக்ஸாஜரேட்டாகவோ இல்லை பயங்கர ஒரு எலாபரேட்டிவாகவோ அதை பற்றி பேசி சூப்பராக கன்வே பண்ணி அவன் ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்து ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமான ஒரு ஸ்டேஜில் இருக்கான். ஸோ இந்த மாதிரியும் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சை பார்த்துட்டு ஐ கேன் வெரி வெல் டெல் யூ communication is the top most thing, even though you lack at your basic technical skills or the marks that you have received. அப்படி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி பயங்கரமாக ஜென்ரல் டிஸ்கஷன் பண்ணணும், ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி பயங்கரமாக பேசுறதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணிங்கன்னா இட்ஸ் நாட் சம்திங் தட் வில் கம் அப் ஜஸ்ட் லைக் தட். ஈவன் சொல்லி அதை எப்படி நீங்கள் அட்டைன் பண்ணலான்னா, இன்றைக்கி ஒரு கேஷுவலான ஒரு ஃபன்னான வேலை ஒரு யதார்த்தமான ஒரு எஃபர்ட்டாக போட்டுக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா இட் வில் ஈவென்ச்சுவலி மேக் யூ பிகம் வெரி குட் அட் கம்யூனிகேஷன். அண்ட் இன்றைக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட முன்னாடி இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், லிட்ரலி நான் இவ்வளோ நேரம் கேமராவை பார்த்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஐ ஹவ் பீன் ப்ராக்டிஸிங் திஸ் த்ரூ அவுட். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி நான் உட்காந்து பேசியிருக்கேன். ஃபஸ்ட் நாள் பேசுனதுக்கு இப்போக்குமே எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் இதை பேசுகிறதுக்கே நான் ரொம்ப திணறிக்கிட்டு இருப்பேன் இன் த பாஸ்ட். அண்ட் அதை பேச ஐ திங்க் ஈவென்ச்சுவலி ஐம் கெட்டிங் த ஃப்ளோ. அண்ட் சிமிலர்லி இன்றைக்கி உங்களோட காலேஜ் லைஃப்பில் உங்களுக்கு ப்ராபப்ளி ஒரு கையை தூக்கி ஒரு ஆன்சர் சொல்கிறதுக்கு நீங்கள் பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி உங்களோட காலேஜில் உங்களோட கிளாஸில் ஒரு ஆன்சர் சொல்கிறதுக்கு நீங்கள் பதட்டப்படலாம், இல்லைனா ஒரு கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் கூச்சப்படலாம். இது எல்லாமே வந்து அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம எத்தனையோ நாள் நம்ம வந்துட்டோம் இல்லையா. பட் இந்த மாதிரி இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நம்ம வந்து வராத மாதிரி பார்த்துக்கணுன்னா there are certain things that you can do. And to start with, அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு சில சபதங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு விஷயமா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு டவுட்டாச்சும் அட்லீஸ்ட் நம்ம வந்து எல்லாரும் முன்னாடி எந்திரிச்சு நின்று கேட்டிருக்கணும் அப்படின்றத ஒரு கோலாக வைங்க, ஓகேவா. ஒன்ஸ் யூ கீப் தட் அஸ் அ கோல், அதில் சூப்பரான ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு வெயிட் பண்ணாமல் ஏதோ ஒன்று நம்ம ஃபஸ்ட் பீரியட்லேயும் ஓகே ஏதோ ஒரு டவுட்டு இன்றைக்கி நம்ம கேட்டோம்னா இன்றையோட கோல் முடிஞ்சிரா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டினை நீங்கள் எந்திரிச்சு நின்று கேட்டுருங்க. இதை ஒரு சபதமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் ஈவென்ச்சுவலி பி குட் ப்ராக்டிஸ் ஃபார் யூ. ஸோ தட் உண்மையிலே உங்களுக்கு ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஃபீல் பண்ணுறப்போ ஒரு பயமே இல்லாமல் சூப்பராக நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, யாராச்சும் வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து இதை சொல்கிறீங்களா இல்லை கிளாஸ்க்கு முன்னாடி இதை வந்து டீச் பண்ணுறீங்களா அப்படின்னு ஏதாச்சும் கேட்டால், தோ உங்களுக்கு வந்து அதை டீச் பண்ண தெரியுதோ இல்லையா அதெல்லாம் முக்கியமே இல்லை. ஜஸ்ட்டு கையை தூக்கிட்டு அட்லீஸ்ட் முன்னாடியாச்சும் போயிருங்க. முன்னாடி போனதுக்கப்புறம் ஈவென்ச்சுவலி யூ வில் ஸ்டார்ட் டூயிங் இட். அண்ட் பண்ண முடியலைன்னா இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஒருக்கு 2 தடவை நீங்கள் முன்னாடி போயிட்டு தென் யூ வில் ஈவென்ச்சுவலி பிகம் ரெடி டு எக்ஸ்பிளைன் ஆர் ஷோகேஸ் வாட் எவர் யூ ஹேவ். பட் ஆனால் டேக் தட் ஸ்டெப் டு கோ இன் ஃப்ரண்ட். இது வந்து இந்த டே டு டே கிளாஸை கூட விட்டுருங்க. இது வந்து எங்கே வந்து இட்ஸ் மோர் மேக்கிங் சென்ஸ் அப்படின்னா, வெனவர் தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் மீட்டிங் ஹேப்பனிங் இன் அ செமினார் ஹால், உங்களோட கெஸ்ட் லெக்சர் வந்திருக்கிற அன்னைக்கோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் நடக்கிற அன்னைக்கோ, there are lot of situations where குரூப்லேருந்து ஒரு வாலண்டியர் முன்னாடி வரீங்களான்னு கண்டிப்பாக கேட்பாங்கல்ல, யாராச்சும் ஒரு ஆள் முன்னாடி வரீங்களான்னு கண்டிப்பாக கேட்குறப்போ அந்த ஒரு டயத்தில் ப்ராப்ளி நெக்ஸ்ட் டைம் யூ பி தட் பர்சன் ஹூ இஸ் கோயிங் இன் ஃப்ரண்ட், ஓகேவா. ஆப்வியஸ்லி போனதுக்கப்புறம் அங்கே உங்களை தலையில் கட்டி தொங்கோட போகிறதெல்லாம் கிடையாது.
they'll only probably get your help in terms of whatever they want to demonstrate. So அந்த ஹெல்ப்புக்கு you go forward, and that will also eventually boost up the confidence, which will eventually help you become a good communicator. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அடிப்படை ஸ்டெப் that you have to start doing. Okay, and இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே you will probably be good enough that you would want to continue speaking. அப்படி இருக்கிறப்போ then there is a third stage, that is you start recording yourself. ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இப்போ செல்ஃபியெல்லாம் எடுக்கிறோம்ல, அதே மாதிரி செல்ஃபியில் வீடியோ எடுங்க. ஸோ வீடியோ எடுக்கிறப்போ யூ ஸ்டார்ட் அப்சர்விங் யுவர் செல்ஃப். ஓகே, நம்ம எப்படி பேசுகிறோம், am I conveying things correctly, எப்படிலாம் நம்ம வந்து மூஞ்சி மாறுது, எப்படிலாம் நம்ம வந்து ரியாக்ஷன் கொடுக்குறோம் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது, இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பயங்கர ப்ரொஃபஷ்னலாக அப்படியே ஒரு மேடையில் ஏறி ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கனாலே யூ வில் நோ ஓகே வாட் ஆர் த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தட் யூ நீட் டு மேக் அப்படின்னு. ஒரு 10 தடவை 15 தடவை இஃப் யூ ஸ்டார்ட் கன்சிஸ்டன்ட்லி ரெக்கார்டிங் யுவர் செல்ஃப் அண்ட் சீயிங் இட், உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓ இவ்வளோதானா, இதுக்காக நம்ம இவ்வளோ பயப்படுறோம் அப்படின்னு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு போய் நான் உங்கள்கிட்ட இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் இன் ஸ்பீக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கேமரா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்களே பார்க்குறப்போ தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ கேன் இம்ப்ரூவ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு விஷயம் நீங்கள் சொல்கிறதுக்கு நடுவுலையும் நீங்கள் ஆமாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் வந்து ரொம்ப டைம் விட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற விஷயங்களோ, இல்லை ரொம்ப நம்ம வந்து இஸ் தட் வாஸ் அண்ட் அப்படிலாம் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஷார்டன் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மோர் அரவுண்ட் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பேசும்போதே வந்து சூப்பராக நம்ம பேசிடுறோமா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஆப்வியஸ்லி வி won't ஸ்பீக் இட் அவுட் அட் ஆல். நம்ம பேசுகிறது உண்மையிலேயே ஒரு ஸ்டூபிடாக தான் இருக்கும். பட் ஐடியலி தட் இஸ் வேர் எவ்ரி ஒன் வில் பிகின், ரைட்? ஸோ அதை இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டோன்னா இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ வென் யூ ரீச் யுவர் பிளேஸ்மெண்ட் இயர்ஸ் ஆர் வென் யூ ரீச் யுவர் actual company or when you want to address a bigger audience, it will be much more easier. So இன்னைக்கே you have to take this step and get started. And இந்த ரெண்டு மேஜரான விஷயங்களையுமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் there is one more thing that you want to improve yourself. அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்றைக்குமே மைண்டுக்குள்ளே நினைக்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. நம்ம நிறைய விஷயங்கள் நினைப்போம். இன்ஃபேக்ட் நம்மள நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ we are all over thinkers. பட் ஆனால் அந்த திங்க் பண்ணுறதுல அட்லீஸ்ட் ஒரு 4 வார்த்தை வெளியே சொல்கிறோமா, பட் அந்த 4 வார்த்தையை சொல்கிறத இன்னும் லவுடராக சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா we eventually be very open for speaking. நம்மளோட ஃபிசிக்கல் மவுத் இருக்குல்ல, ஸோ மவுத்துமே whatever you want to speak, you have to train this mouth to also cooperate so that the voice is loud and clear. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ப்ராபப்ளி வீட்டில் தனியாக இருக்கப்பயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னா அவங்க இருக்கிறப்பையோ ட்ரை டு ஃபுல்லி யூஸ் யுவர் மவுத் அண்ட் ஸ்பீக். அண்ட் எனக்கு தெரிஞ்சு கம்பெனிஸ்லாம் வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பென்சிலை வந்து இப்படி வந்து வாயில் கடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வச்சு பேசி பழகிட்டோம்னா ஈவென்ச்சுவலி அது வந்து நம்மளோட மசில்ஸ் ஆஃப் த மவுத்தை வந்து ரொம்ப அது டியூன் பண்ணிடும். ஸோ ஈவென்ச்சுவலி நல்ல ஒரு வாய்ஸ்லையும் நல்ல ஒரு லிப்ஸ் அண்ட் மவுத் மூமெண்ட்லேயும் நம்ம பேசுவோம் அப்படின்றது ஜென்ரலாக சொல்லுவாங்க. அண்ட் ஐ திங்க் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை தட். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து தான் அதை கற்றுக்கணுன்றது இல்லை. ஸோ இன்றைக்கே இப்போ உங்கள் கையில் ப்ராப்ளி ஒரு பென்சிலோ பேனாவோ இருந்துச்சுன்னா ப்ராப்ளி யூ டேக் தட், யூ ஜஸ்ட் ஹாவ் டு கீப் இட் லைக் திஸ். இப்படி நீங்கள் கடிச்சிக்கிட்டிங்கன்னா யூ ஆர் பேசிக்லி ட்ரைனிங் யுவர் மசில்ஸ் டு ஸ்பீக் ஈவன் மச் மோர் கிளியர். ஸோ உங்களோட வாய் வந்து இட் வில் கோஆப்ரேட் டு வாட் எவர் யூ வாண்ட் டு சே. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸையும் ப்ராப்ளி யூ கேன் டூ இட் டெய்லி. And this would be one more additional extended way in which you can improve your communication. என்னடா இவர் வந்து கம்யூனிகேஷன்னா இங்கிலீஷை வளர்த்துக்க சொல்லுவார், வொக்காபுலரியை பேசுவார், இதெல்லாம் இல்லாமல் என்னத்தையோ வாயில் பென்சிலை விட்டு ஏதோ கடிக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்படிலாம் யோசிக்காதீங்க. These are some techniques that you will eventually learn when you come to companies, management or leadership positions-லாம் வரும்போது you might probably learn. பட் அதெல்லாம் இன்றைக்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இதெல்லாம் இன்னையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் ஆல் சம் ஃபன்னி ஸ்டஃப். இதெல்லாம் உண்மையிலே இட்ஸ் கோயிங் டு மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அண்ட் இப்போ நம்ம சொன்ன இந்த 3மே வந்து ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக யூ வில் ஸ்டார்ட் பீயிங் சம்படி ஹூ இஸ் கான்ஃபிடென்ட் இனஃப் டு ஸ்பீக். ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா ஒன்லி வென் யூ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஏன்னா நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது தெளிவாக போய் லேண்ட் ஆகணும்னா யூ ப்ராபப்ளி ஹாவ் டு நோ வாட் த ஆக்சுவல் கொஸ்டின் வாஸ் ஆர் வாட் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த டிஸ்கஷன் இஸ். கரெக்டாக? அதுக்கு யூ ஹாவ் டு வெரி வெல் லிசன். அண்ட் அப்படி லிசன் பண்ணும்போது தான் யூ வில் பி ஏபிள் டு வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் த ஓவரால் வைப். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி யூ வில் ஸ்டார்ட் கன்வேயிங். ஸோ நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கன்வேயராக இருந்தாலும் கூட, பேசிக்கலி எவ்வளோ கம்யூனிகேஷன் உங்களுக்கு சூப்பராக இருந்தாலும் ஒரு லிசனிங் தெளிவாக இல்லை அப்படின்னா யூ ஆர் ப்ராபப்ளி நாட் கம்யூனிகேட்டிங் த ரைட் திங் அட் தட் ரைட் மொமெண்ட். ஸோ அதனால் listening is also really more and more crucial, and this might be more ironical.
கம்யூனிகேஷன்னா மோர் ஆஃப் டெலிவரிங் ஸ்டஃப் பட் நாட் லிசனிங் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் லிசனிங் இஸ் ஒன் ஆஃப் த க்ரூஷியல் திங் தட் வில் ஆக்சுவலி பிரிங் அவுட் த ரைட் வே டு கம்யூனிகேட். ஸோ நான் முன்னாடி இருந்தே சொன்ன மாதிரி இன்றைக்கி போய் நாளையிலேருந்து டெய்லி ஒரு டவுட்டு உங்களோட கிளாஸில் எல்லோரும் முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கணுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களை நீங்களே வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ஆர் அட்லீஸ்ட் ஒரு மிரர்லையாச்சும் போயிட்டு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் பேசும்போது எப்படி ரியாக்ஷன் இருக்குன்றதை பாருங்கள். இதெல்லாம் தாண்டி மூணாவதாக நல்ல சத்தமாக ஒரு நல்ல வாய்ஸில் நீங்களாக வந்து சவுண்டாக பேசி பழகுங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அதுக்கு உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பென்சிலோ பேனாவையோ எடுத்து உங்களோட மவுத்தோட மசிலில் நல்லா வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு தென் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் லவுட். அண்ட் இந்த மூணும் நீங்கள் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி வரணும் அப்படின்னா ஈவென்ச்சுவலி அது எப்போ பெஸ்ட்டாக அவுட்புட்டாக லேண்ட் ஆகும்னா இட்ஸ் ஒன்லி வென் யூ லிசன் ப்ராப்பர்லி அண்ட் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த 4 விஷயத்தையுமே டோன்ட் ஃபர்கெட். அண்ட் ஈவென்ச்சுவலி இஃப் யூ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் திஸ் ரெகுலர்லி யூ ஆர் கோயிங் டு பிகம் வெரி குட் அட் கம்யூனிகேஷன். மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் எழுதி வாங்கக்கூடிய மார்க்குக்கு உங்களுக்கு கை கொடுக்குறத விட, நீங்கள் டே இன் டே அவுட் கற்றுக்கக்கூடிய உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உங்களை கை கொடுக்குறத விட, இந்த கம்யூனிகேஷன்றதான் உங்களோட லைஃப்பில் உங்களோட கரியரில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ என்றைக்குமே கம்யூனிகேஷனை விட்டுறாதீங்க, நோ மேட்டர் வாட். அண்ட் இன்கேஸ் இது உங்களுக்கு தனியாக பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது என்னால் மட்டும் பண்ண முடியாது ப்ரோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் டோன்ட் வரி, we do this in our community, and நம்ம communityல you can be part of it and join our habits where we do practice these things, and eventually you will become a better communicator. And I highly recommend you join our community, and அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டூ ஜாயின் தேர். நெக்ஸ்ட்டு எங்களோட கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஐ வுட் வாண்ட் டு see you there and let me know that இந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களை பார்த்து ஐ கேம் தேர் அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்கன்றதை நான் ஃபுல்லாக எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். Until then, see you guys. Definitely நான் சொன்ன இந்த 4 விஷயங்களையும் keep practicing.